வணக்கம் உறவுகளே, மாற்றுமோ சீரியல் பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்று. என்ன சீரியலை பத்தி இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சிங்கப்பெண்ணி சீரியல். கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வரும் ஆனந்தி அங்கு நடக்கும் சவால்களை எப்படி சிங்கப்பெண் போல் எதிர்கொள்கிறாள் என்பதுதான் நாடகத்தின் கதை. ஆனால் கடந்த சில மாதங்களாக விக்ரமன் படம் போல் முக்கோண காதல் கதையை வைத்து இயக்குனர் எவ்வளவு போர் அடிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்துவிட்டார். அன்பு மற்றும் ஆனந்தி குடோனுக்குள் மாட்டியது, அதன் பின்னர் ஆனந்தி அன்புவின் உதவியுடன் மித்ரா மற்றும் கருணாகரனை பழிவாங்க நினைத்தது என எல்லாமே சூப்பராக இருந்தது. திடீரென இவர்கள் எல்லோரையும் ஆனந்தியின் சொந்த ஊரான சவரக்கோட்டைக்கு தீமிதி திருவிழாவுக்கு அழைத்து செல்வதில் ஆரம்பித்த கதை ஒரே மாதிரியாக போய்கொண்டிருக்கின்றது. ஆனந்தியின் சொந்த வீட்டில் வைத்து அவளிடம் காதலை சொல்ல துடிக்கும் அன்பு, நேரடியாக ஆனந்தியின் அப்பாவிடம் பெண் கேட்க துடிக்கும் மகேஷ் என கடந்த 2 வாரங்களாக ஒரே கதைதான். 2 பேர்ல ஒருவர் ஏதாவது ஒரு முடிவை தடாலடியாக எடுத்து வாயை திறந்து பேசினால் கூட பரவாயில்லை. ஒவ்வொரு முறையும் இவர்கள் முடிவெடுக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த விஷயத்தை தள்ளி போடுவது சீரியல் பார்ப்பவர்களுக்கு போர் அடிக்க ஆரம்பித்து விட்டது. அதுவும் இவர்கள் எல்லோரிடமும் சேர்ந்து கிராமத்துக்கு வந்து ஆனந்தியை பழிவாங்க போகிறேன் என்று மித்ரா இருப்பது சீரியல் வில்லிகளுக்கெல்லாம் அவமானம் என்றுதான் சொல்ல வேண்டும். போதாத குறைக்கு கிராமத்தில் ஆனந்தி வீட்டுக்கு பிரச்சனை, இதை அன்பு மற்றும் மகேஷ் இருவரும் இணைந்து தீர்த்து வைப்பதை இன்னும் ஒரு மாதத்துக்கு வைத்து ஓட்டுவார்கள் போல. ஊருக்குள்ள ஆனந்திக்கு ஒரு வில்லன், ஆனந்தியின் அப்பா பேரை கெடுக்க நடக்க போகும் சம்பவம், ஊருக்குள்ள நடக்கும் போட்டியில அன்பு மற்றும் மகேஷ் கலந்து கொள்வது யதார்த்தத்தை மீறியதாக இருக்கின்றது. எந்த விதத்தில் இந்த கதை கதாநாயகியை சிங்கப்பெண்ணாக காட்டுகிறது என்று கூட புரியவில்லை. இன்னொரு பக்கம் ஆனந்திக்கு அவ்வப்போது மயக்கம் வருவதும், ஒருவேளை மகேஷ் மற்றும் ஆனந்தி அந்த பாட்டியில தவறாக ஏதேனும் செய்திருப்பார்களோ, அதனால ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிறாளோ என்ற சந்தேகத்தை கொடுக்கிறது. சிங்கப்பெண்ணி சீரியல் ரசிகர்களை பொறுத்தவரைக்கும் அன்பு மற்றும் ஆனந்தி சேர வேண்டும், மகேஷ் மற்றும் அன்பு இருவருக்கும் இடையேயான நட்பு அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. இதை அப்படியே வைத்து இந்த முக்கோண காதல் கதையை எவ்வளவு நாள் நேர்த்தியாக இயக்குனர் நகர்த்தப் போகிறாரோ என தெரியவில்லை. ஆனால் ஆனந்தி கிராமத்துக்கு வந்ததிலிருந்து சிங்கப்பெண்ணி சீரியல் ரசிகர்களுக்கு நாடகம் ஒருவித சலிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாடகத்தை மீண்டும் பழைய ஃபார்முக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் வார்டன் மற்றும் மகேஷ் இருவருக்குமான பிளாஷ்பேக் என்னவென்று சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆனால் இயக்குனர் என்று போடாமல் ஒரே கதையை வைத்து போர் அடித்து கொண்டிருக்கிறார். சரி, யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க? சோ இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? யாருடைய ஃபேவரட் சீரியல் இந்த சிங்கப்பெண்ணி? இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.